bankers discount. Problem number 2. Find the rate of interest. R calculate பண்ணணும். அவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா on a bill of rupees 3887.50 paise due after due அப்படின்றது வந்து 11 months. அப்ப n கொடுத்திருக்காங்க and present value p கொடுத்திருக்காங்க. அப்போ இன்னொரு பில் அமௌண்ட் இருக்கு, இது நமக்கு அமௌண்ட் டியூ ஏவும் கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட இப்ப இருக்கிறது ஏஎன்பி. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா பாருங்க, இந்த 9th ஃபார்முலா. ஸோ இங்க எனக்கு ஏ யூஸ் ஆகுது, என் யூஸ் ஆகுது, பட் ட்ரூ டிஸ்கவுண்ட் தெரிஞ்சாதான் நான் இந்த ஃபார்முலாக்கு போக முடியும். ஸோ ட்ரூ டிஸ்கவுண்ட் தெரியாது, அதை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம திருப்பியும் இங்க மேல இருக்க இந்த ஏஎன்ஆர் பை 1+NR இந்த ஃபார்முலா 7th ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு பதிலா நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு இங்க எழுதியிருக்கோம்ல இந்த ஃபார்முலா. இப்போ இதுல பிஏ காமனா எடுத்தா என்ன வரும், 1+NR இப்படின்னு வரும்ல. இங்க இருந்து கூட நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம், ஆரோட வேல்யூவை கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். ஸோ நமக்கு ஏக்கான ஃபார்முலா பி இன்டூ 1+NR. பியை காமனா எடுத்திருக்கேன் நம்மளுக்கு. ஸோ எனக்கு ஏயோட வேல்யூ தெரியும். ஸோ ஏயோட வேல்யூ 3887.50 paise அண்ட் பியோட வேல்யூவும் எனக்கு தெரியும் 3750. கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. என்னன்றது 11 monthsன்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் இப்போ இயரா மாத்தணும்னா டிவைடட் பை 12, அப்பதான் இது எனக்கு இயரா வரும் எனக்கு. ஸோ மந்த்ல கொடுத்தா நான் இயரா மாத்தணும், ஆர் தான் நான் கால்குலேட் பண்ணணும். இப்போ இந்த ஃபார்முலால எனக்கு ஆர் தான் வேணும்ன்றதுனால இந்த ஆரை மட்டும் இங்க வச்சுக்க போறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன், பியை என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்றேன். ஸோ 1+NR ஈக்குவல் டு ஏ பை பி இப்படி வரும். எனக்கு ஆர் தான் வேணும், அப்ப இந்த ஒன்னையும் நான் ஷிஃப்ட் பண்றேன். இப்போ என்ஆர் ஈக்குவல் டு ஏ பை பி மைனஸ் 1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா ஏ மைனஸ் பி டிவைடட் பை பி இப்படி இருக்கும். இப்போ எனக்கு ஆர் தானே வேணும். ஸோ ஆர் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி மேல டினாமினேட்டர்ல பி பக்கத்துல என் நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி கரெக்டான ஃபார்மேட்ல எழுதிட்டோம். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். என்னோட அமௌண்ட் வந்து 3887.50 மைனஸ் நம்மளோட ப்ரெசென்ட் வேல்யூ வந்து 3750 டிவைடட் பை கீழே ப்ரெசென்ட் வேல்யூ 3750 இன்டூ என். நம்பர் வந்து இங்க மந்த்ல கொடுத்திருந்தாங்க, நம்ம இயர்க்காக டிவைடட் பை 12 போட்டிருந்தோம். இப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணா நமக்கு 0.04 அப்படின்னு கிடைக்கும். இது நம்மளோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது வேல்யூல இருக்கு. இதை நம்ம பர்சன்டேஜ்ல எழுதணும்னா என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பை 100. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு மல்டிப்ளை பை 100 போட்டா நமக்கு என்ன கிடைக்கும், 4% வேல்யூ கிடைக்கும். ஸோ 4% per annum.